இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் 45. சைரஸின் நியமனம். சைரஸை ஆண்டவர் திருப்பொழிவு செய்துள்ளார். பிறவினத்தாரை அவர் முன் அடிபணியச் செய்வார். அரசர்களை அவர் முன் ஆற்றல் இழக்கச் செய்வார். கோட்டை வாயில்களை அவர் முன் பூட்டியிராது திறந்திருக்கச் செய்வார். அவரது வலக்கையை பற்றி பிடித்துள்ளார். அவரிடம் ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன், செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை தகர்ப்பேன். இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒளித்து வைத்த புதையல்களையும் உனக்கு நான் தருவேன். பெயர் சொல்லி உன்னை அழைத்த இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை நீ அறியும்படி இதைச் செய்வேன். என் ஊழியன் யாக்கோப்பை முன்னிட்டும் நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரவேல் பொருட்டும் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன். நானே ஆண்டவர், வேறு எவருமில்லை. என்னையன்றி வேறு கடவுள் கிடையாது. நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு வலிமை அளிக்கின்றேன். கதிரவன் உதிக்கும் திசை தொடங்கி மறையும் திசை வரை என்னையன்றி வேறு எவரும் இல்லை என்று மக்கள் அறியும்படி இதை செய்கின்றேன். நானே ஆண்டவர், வேறு எவருமில்லை. நான் ஒளியை உண்டாக்குகிறேன், இருளை படைக்கிறேன். வாழ்வை வழங்குபவர் நானே, தாழ்வை தருபவரும் நானே. இவை அனைத்தையும் செய்யும் ஆண்டவர் நானே. வானங்கள் பனிமழையென நீதியை அனுப்பட்டும், மேகங்கள் மாரியென அதை பொழியட்டும். மண்ணுலகம் வாய் திறந்து மீட்பு வழங்கட்டும், அதனுடன் நீதி துளிர்க்க செய்யட்டும். இவற்றை செய்பவர் ஆண்டவராகிய நானே. படைப்பிற்கும் வரலாற்றிற்கும் ஆண்டவர். தம்மை உருவாக்கியவரை எதிர்த்து வழக்காடுபவருக்கு ஐயோ கேடு. பானை ஓடுகளில் அவரும் ஓர் ஓடே. களிமண் குயவரிடம் நீர் என்னை கொண்டு என்ன செய்கின்றீர் என்றும், அவர் வணைந்தது அவரிடம் உமக்கு கைத்திறனே இல்லை என்றும் கூறுவதுண்டோ? தந்தையிடம் நீர் ஏன் என்னை இப்படி பிறப்பித்தீர் என்றும், தாயிடம் நீர் ஏன் என்னை இப்படி பெற்றீர் என்றும் வினவுபவருக்கு ஐயோ கேடு. இஸ்ரவேலின் தூயவரும் அதை உருவாக்கியவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: நிகழவிருப்பன குறித்தும் என் மக்களை பற்றியும் என்னிடம் கேள்வி கேட்பீர்களா? என் கைவினை பற்றி எனக்கே கட்டளையிடுவீர்களா? நான் உலகை உருவாக்கி அதன் மேல் மனிதரை படைத்தேன். என் கைகளே வானத்தை விரித்தன. அதன் படைத்திரளுக்கு ஆணையிட்டதும் நானே. வெற்றி பெறுமாறு நான் சைரஸை எழுப்பினேன். அவன் செல்லும் அனைத்து வழிகளையும் நான் சீர்படுத்தினேன். அவன் என் நகரை கட்டி எழுப்புவான். நாடு கடத்தப்பட்ட என் மக்களை மீட்பு பணமோ அன்பளிப்போ பெறாது திருப்பி அனுப்புவான் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது இதுவே: எகிப்தியரின் செல்வமும் எத்தியோப்பியரின் வணிகப் பொருளும் உனக்கு உடைமையாகும். நெடிது வளர்ந்த செபையாரும் உனக்கு உடைமையாவர். அவர்கள் விலங்கிடப்பட்டு உனக்கு பின்வந்து உன்னை பணிவார்கள். தங்கள் மன்றாட்டை உன்னிடம் சமர்ப்பித்து, இறைவன் உம்மிடமே இருக்கின்றார், வேறெங்கும் இல்லை, வேறு கடவுளும் இல்லை என்பார்கள். இஸ்ரவேலின் கடவுளும் மீட்பருமானவரே, உண்மையிலேயே நீர் உம்மை மறைத்து கொள்ளும் இறைவன். சிலைகளை செய்வோர் அனைவரும் வெட்கி நாணினர், ஒருங்கே குழம்பித் தவித்தனர். என்றுமுள்ள மீட்பை அளித்து இஸ்ரவேலை ஆண்டவர் விடுவித்தருளினார்.
என்றென்றும் நீங்கள் வெட்கக்கேடு அடைய மாட்டீர்கள், அவமதிப்புக்கும் உள்ளாக மாட்டீர்கள். ஏனெனில் விண்ணுலகை படைத்தவர் ஆண்டவர், அவரே கடவுள். மண்ணுலகை படைத்து உருவாக்கியவர் அவரே, அதை நிலைநிறுத்தியவரும் அவரே. வெறுமையாக இருக்குமாறு படைக்காது மக்கள் வாழுமாறு அதை உருவாக்கினார். அவர் கூறுவது இதுவே: நானே ஆண்டவர், என்னையன்றி வேறு எவரும் இல்லை. மறைவிலும் மண்ணுலகின் இருண்ட பகுதியிலும் நான் பேசியதில்லை. வெற்றிடத்தில் என்னை தேடுங்கள் என யாக்கோபின் வழிமரபிடம் நான் சொல்லவில்லை. ஆண்டவராகிய நான் உண்மையே பேசுகின்றேன், நேர்மையானவற்றை அறிவிக்கின்றேன். அனைத்துலகத்திற்கும் ஆண்டவரே கடவுள். மக்களினங்களுள் தப்பி பிழைத்தோரே, ஒன்று திரண்டு வாருங்கள், ஒருங்கே கூடுங்கள். மரத்தால் செய்த தங்கள் சிலையை சுமந்து செல்வோருக்கும் மீட்பை தரவியலா தெய்வத்திடம் தொடர்ந்து மன்றாடுவோருக்கும் அறிவே இல்லை. அறிவியுங்கள், உங்கள் வழக்கை எடுத்துரையுங்கள், ஒன்றாக சிந்தித்து முடிவெடுங்கள். தொடக்கத்திலிருந்து இதை வெளிப்படுத்தியவர் யார்? முதலில் இதை அறிவித்தவர் யார்? ஆண்டவராகிய நான் அன்றோ? என்னையன்றி வேறு கடவுள் எவரும் இல்லை. நீதியுள்ளவரும் மீட்பளிப்பவருமான இறைவன் என்னையன்றி வேறு எவரும் இல்லை. மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டினரே, என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள். ஏனெனில் நானே இறைவன், என்னையன்றி வேறு எவருமில்லை. நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன். என் வாயினின்று நீதி நிறை வாக்கு புறப்பட்டு சென்றது, அது வீணாக திரும்பி வராது. முழங்கால் அனைத்தையும் எனக்கு முன் மண்டியிடும், நாவனைத்தையும் என் பெயரால் ஆணையிடும். ஆண்டவரில் மட்டுமே எனக்கு நீதியும் ஆற்றலும் உண்டு என ஒவ்வொருவரும் சொல்லி அவரிடம் வருவர். அவருக்கு எதிராக சீறி எழுந்தோர் அனைவரும் வெட்கக்கேடடைவர். இஸ்ரவேலின் வழிமரபினர் அனைவரும் ஆண்டவரால் ஏற்புடையராக பெற்று அவரை போற்றுவர். இறைவாக்கினர் எசாயா நூல் அதிகாரம் 46. பேல் கூனி குறுகுகின்றது, நெபோ குப்புற வீழ்கின்றது. அவற்றின் சிலைகள் காட்டு விலங்குகள் மீதும் கால்நடைகள் மீதும் சுமத்தப்படுகின்றன. நீங்கள் பவனி எடுத்தவை பாரமாயின, களைத்து போன விலங்குகளுக்கு அவை சுமையாயின. அவை ஒருங்கே குப்புற வீழ்கின்றன, கூனி குறுகுகின்றன. தங்களை சுமந்தவற்றை அவற்றால் விடுவிக்க இயலவில்லை. அவையும் நாடு கடத்தலுக்கு உள்ளாகும். யாக்கோப்பு வீட்டாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாருள் எஞ்சியிருக்கும் அனைத்து மக்களே, செவிகொடுங்கள். தாயின் வயிற்றிலிருந்தே உங்களை தாங்குபவர் நான். தாயின் கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். உங்கள் நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன். நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். யாருக்கு என்னை நிகராக்குவீர்கள்? யாருக்கு என்னை இணையாக்குவீர்கள்? யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? மக்கள் தம் பையை திறந்து பொன்னை கொட்டுகின்றார்கள், தராசில் வெள்ளியை நிறுத்துகின்றார்கள், பொற்கொள்ளரை கூலிக்கு அமர்த்துகின்றார்கள். அவர் அதை தெய்வமாக செய்கின்றார். பின் அதன் முன் வீழ்ந்து மக்கள் வழிபடுகின்றார்கள். அதை தூக்கி தோள்மேல் சுமந்து போகின்றார்கள். அதற்குரிய இடத்தில் அதை நிலைநிறுத்தி வைக்கின்றார்கள். அது அங்கேயே நிற்கின்றது. தன் இடத்திலிருந்து அது பெயராது. யார் அதனிடம் கூக்குரல் எழுப்பினாலும் அது மறுமொழி தராது.
அவர்களின் துயரத்திலிருந்து அவர்களை விடுவிக்காது. கலகம் செய்வோர்களே, இதை நினைவில் கொள்ளுங்கள், கவனத்தில் வையுங்கள். தொன்று தொட்டு நிகழ்ந்தவற்றை நினைத்து பாருங்கள். நானே இறைவன், என்னையன்றி வேறு கடவுள் இல்லை, என்னை போன்று வேறு எவரும் இல்லை. பின் நிகழவிருப்பதை தொடக்கத்திலிருந்தே நான் அறிவித்தேன். இனி நடப்பவற்றை பண்டை காலத்திலேயே நான் முன்னுரைத்தேன். என் திட்டம் நிலைத்திருக்கும், என் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்றுரைத்தேன். இறைமேல் பாயும் பறவையை கிழக்கிலிருந்து அழைக்கின்றேன். என் திட்டத்தை செயல்படுத்தும் ஒருவனை தொலை நாட்டிலிருந்து வரவழைக்கின்றேன். சொல்லியவன் நான், நானே அதை நிறைவேற்றுவேன். திட்டமிட்டவன் நான், நானே அதை செயல்படுத்துவேன். கடின மனதோரே, நீதிக்கு வெகு தொலைவில் இருப்போரே, செவிகொடுங்கள். என் நீதியை அருகில் வரவழைத்துள்ளேன், அது தொலைவில் இல்லை. நான் தரும் விடுதலை காலந்தாழ்த்தாது. சீயோனுக்கு நான் விடுதலை வழங்குகின்றேன். இஸ்ரவேலில் என் மாட்சி நிலைக்கச் செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூல் அதிகாரம் 47. பாபிலோனுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. மகள் பாபிலோனே, கன்னி பெண்ணே, நீ இறங்கி வந்து புழுதியில் உட்கார். மகள் கல்தேயாவே, அரையணையிலன்று தரையில் அமர்ந்திடு. மெல்லியலாள், இனியவள் என்று இனி நீ அழைக்கப்படாய். எந்திர கற்களை பிடித்து நீ மாவரைப்பாய். உன் முக்காடுதனை அகற்றி விடுவாய். மேலாடையை களைந்துவிட்டு உன் கால் தெரிய ஆறுகளை கடப்பாய். உன் நிர்வாணம் வெளிப்படும், உன் மானக்கேடு காணப்படும். நான் பழி வாங்குவேன், எந்த ஆளையும் விட்டு வையேன். எங்களுடைய மீட்பரின் பெயர் படைகளின் ஆண்டவர், அவரே இஸ்ரவேலின் தூயவர். மகள் கல்தேயாவே, இருளுக்குள் புகுந்து மௌனமாய் உட்கார். இனி நீ அரசுகளின் தலைவி என அழைக்கப்பட மாட்டாய். நான் என் மக்கள் மீது சினமுற்றிருந்தேன், என் உரிமை சொத்தை களங்கப்படுத்தினேன். அவர்களை உன் கையில் ஒப்படைத்தேன். நீயோ அவர்களுக்கு கருணை காட்டவில்லை. முதியோராயிருந்தோர் மீதும் மிக பழுவான நுகத்தை பூட்டினாய். என்றும் தலைவி நானே என்றாய் நீ. இவற்றை உன் சிந்தனையில் நீ கொள்ளவில்லை. பின் விளைவு பற்றி எண்ணி பார்க்கவும் இல்லை. இன்ப நாட்டம் கொண்டவளே, போலி பாதுகாப்புடன் வாழ்பவளே, எனக்கு நிகர் நானே, வேறு எவருமில்லை. நான் கைம்பெண் ஆக மாட்டேன், பிள்ளை இழந்து தவிக்க மாட்டேன் என்று உனக்குள் சொல்லிக் கொள்பவளே, இப்பொழுது இதை கேள். இவை இரண்டும் திடீரென ஒரே நாளில் உனக்கு நேரிடும். பில்லி சூனியங்கள் பலவற்றை நீ கையாண்டாலும், ஆற்றல் மிகு மந்திரங்களை உச்சரித்தாலும், பிள்ளை இழப்பும் கைமையும் முழு வடிவில் உன்மேல் வந்தே தீரும். உன் தீச்செயலில் நீ நம்பிக்கை வைத்தாய். என்னை காண்பார் யாருமில்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுத்திறனும் உன்னை நெறி பிறழச் செய்தன. எனக்கு நிகர் நானே, வேறு எவருமில்லை என்று உன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டாய். தீமை உன்மேல் திண்ணமாய் வரும், அது தோன்றும் திக்கை நீ அறியாய். அழிவு உன்மேல் விழும், அதற்கு கழுவாய் தேட உன்னால் இயலாது. நீ அறியாத பேரழிவு திடீரென உன்மேல் வரும். இளமை முதல் நீ முயன்று பயின்ற உன் மந்திரங்களோடும் பில்லி சூனியங்களோடும் வந்து நில். ஒருவேளை உன்னால் சிறிது வெற்றி பெற முடியும். ஒருவேளை உன் எதிரியை நீ அச்சுறுத்த முடியும். திட்டங்கள் தீட்டியே நீ சோர்வுற்றாய். வான்வெளியை கணிப்போரும் விண்மீன்களை ஆய்வோரும்
நிகழவிருப்பதை அமாவாசைகளில் உனக்கு முன்னுரைப்போரும் வந்து நின்று உன்னை விடுவிக்கட்டும். இதோ அவர்கள் பதர் போன்றவர்கள், நெருப்பு அவர்களை பொசுக்கிவிடும். தீப்பிழம்பு நின்று தம் உயிரை காத்து கொள்ள மாட்டார்கள். அது குளிர்காய பயன்படும் தணலன்று, எதிரே உட்காரத்தக்க கனலுமன்று. நீ முயன்று பயின்றவையும் இவ்வாறே அழிவுறும். உன் இளமை முதல் நீ தொடர்பு கொண்ட வணிகருக்கும் இதுவே நேரும். ஒவ்வொருவரும் தம் போக்கிலே அலைந்து திரிவர். உன்னை விடுவிக்க எவருமிரார். இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் 48. ஆண்டவர் வருங்காலத்தின் தலைவர். யாக்கோபின் வீட்டாரே, இதற்கு செவிகொடுங்கள். நீங்கள் இஸ்ரவேல் என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றீர்கள். யூதாவென்னும் ஊற்று நின்று தோன்றியுள்ளீர்கள். ஆண்டவரின் பெயரால் ஆணையிடுகின்றீர்கள். இஸ்ரவேலின் கடவுளை புகழ்கின்றீர்கள். ஆயினும் நீங்கள் உண்மையுடனும் நேர்மையுடனும் இவற்றை செய்வதில்லை. திரு நகரினர் என்று உங்களை அழைத்து கொள்கின்றீர்கள். இஸ்ரவேலின் கடவுளையே சார்ந்து நிற்கின்றீர்கள். படைகளின் ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராம். பண்டைய நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே அறிவித்தேன். என் வாய் மொழிந்தவற்றை அவர்கள் கேட்க செய்தேன். திடீரென செயல்பட்டேன், யாவும் நிகழ்ந்தன. நீ பிடிவாத குணமுடையவன். உன் கழுத்து இரும்பு தசையினார், உன் நெற்றி வெண்கலம். இதை நான் அறிவேன். எனவே அவற்றை முன்கூட்டியே உனக்கு அறிவித்தேன். அவை நிகழ்வதற்கு முன் உனக்கு தெரியப்படுத்தினேன். என் சிலை அவற்றை செய்தது. நான் வார்த்த வடிவமும் செதுக்கிய உருவமும் அவற்றை கட்டளையிட்டன என்று நீ கூறாதிருக்கவே அவ்வாறு செய்தேன். முன்பு நீ கேட்டாய், இப்போது அவை அனைத்தையும் காண்கின்றாய். அவை குறித்து நீ அறிவிக்க மாட்டாயோ? இது முதல் புதியவனவற்றையும் நீ அறியா மறைப்பொருள்களையும் உனக்கு வெளிப்படுத்துவேன். பண்டை காலத்தில் அன்று, இப்பொழுதுதான் அவை உருவாக்கப்பட்டன. இதற்கு முன் அவை நிகழ்ந்ததில்லை. அவற்றை பற்றி நீ கேள்விப்படவுமில்லை. அவற்றை பற்றி எனக்கு தெரியும் என நீ கூறவும் முடியாது. உண்மையிலே நீ கேள்விப்படவுமில்லை, அறியவுமில்லை. முன்பிருந்தே உன் செவிகள் திறந்திருக்கவில்லை. ஏனெனில் நீ ஏமாற்று பேர்வழி என்றும் கருப்பையிலிருந்தே கலகக்காரன் என்றும் பெயர் பெற்றவன். இதை நான் உறுதியாய் அறிவேன். என் பெயரின் பொருட்டு என் சினத்தை அடக்கிக் கொள்கின்றேன். என் புகழை முன்னிட்டு உன்னை வெட்டி வீழ்த்தாமல் உனக்காக அதை கட்டுப்படுத்துகின்றேன். நான் உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியை போலன்று. துன்பமெனும் உலையில் தூய்மைப்படுத்தி உன்னை தேர்ந்தெடுத்தேன். என் பொருட்டே, என்னை முன்னிட்டே அதை செய்கின்றேன். என் பெயரை எங்கனம் களங்கப்படுத்தலாம்? என் மாட்சியை நான் எவருக்கும் விட்டுக்கொடேன். சைரசு ஆண்டவரின் அன்பர். யாக்கோபே, நான் அழைத்திருக்கும் இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. நானே அவர். தொடக்கமும் நானே, முடிவும் நானே. என் கையே மண்ணுலகிற்கு அடித்தளமிட்டது. என் வழக்கை விண்ணுலகை விரித்து வைத்தது. நான் அழைக்கும்போது அவை செயல்பட தயாராய் நிற்கின்றன. நீங்கள் அனைவரும் கூடி வந்து கேளுங்கள். தெய்வங்களுள் இவற்றை அறிவித்தது எது? ஆண்டவரின் அன்புக்குரியவன். பாபிலோனில் அவர் விரும்பியதை செய்வான். அவனது கை கல்தையருக்கு எதிராக எழும். நானேதான் அதை கூறினேன். நான் அவனை அழைத்தேன். நானே அவனை கொண்டு வந்தேன். தன் வழியில் அவன் வெற்றி காண்பான். என் அருகில் வந்து இதை கேளுங்கள்.
தொடக்கம் முதல் நான் மறைவாக பேசியதில்லை. அது நிகழ்ந்த காலம் முதல் நான் அங்கே இருக்கின்றேன். இப்பொழுது என் தலைவராகிய ஆண்டவர் என்னையும் அவர்தம் ஆவியையும் அனுப்பியுள்ளார். தம் மக்களை பற்றிய ஆண்டவரின் திட்டம். இஸ்ரவேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போல் பெருக்கெடுக்கும். உன் வெற்றி கடல் அலை போல் பொங்கி எழும். உன் வழிமரபினர் மணல் போன்றும் உன் வழித்தோன்றல்கள் கதிர் மணிகள் போன்றும் இருந்திருப்பார்கள். அன்னோர் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் என் திருமுன்னின்று அழிக்கப்பட்டிராது. பாபிலோனிலிருந்து புறப்பட்டுச் செல்லுங்கள். கல்தேயாவை விட்டு தப்பியோடுங்கள். ஆரவார குரல் எழுப்பி இதை முழங்கி அறிவியுங்கள். உலகின் எல்லை வரை இதை அறியச் செய்யுங்கள். தம் ஊழியன் யாக்கோபை ஆண்டவர் மீட்டுவிட்டார் என்று சொல்லுங்கள். அவர்களை பாலை நிலங்களில் அவர் நடத்தி சென்றபோது அவர்கள் தாகமடையவில்லை. பாறையிலிருந்து அவர்களுக்கு நீர் சுரக்கச் செய்தார். பாறையை பிளந்தார், தண்ணீர் பாய்ந்து வந்தது. தீயோருக்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர்.